அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். இறை இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி. கர்த்தருடைய பார்வையில் நேர்மையானதை செய்யும்படி நான் உனக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் நீ செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபாக்கினியை உங்களிடத்திலிருந்து திருப்பி உங்களை காக்கும்படி அவர் உனக்கு இறங்கி அவர் உன்னை பிதாக்களின் ஆணையிட்ட உன்னை பெருகச் செய்வார் என்று சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலக வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சமூகத்தில் நேர்மையான மக்களாக நடக்க வேண்டும். இன்றைக்கி நேர்மை என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு விலை என்று கேட்கின்ற வகையிலே, இல்லை அது எங்கே இருக்கிறது என்று கேட்கின்ற வகையிலே காணப்படுகிறது. இந்த நாளிலே கென்யா நாட்டை சார்ந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர் சர்வதேச அளவிலான ஒரு திறந்தவெளி ஓட்டப்பந்தயத்தில் அவர் வெற்றி கோப்பையை அடைவதற்கு, அந்த வெற்றி கோட்டை தொடுவதற்கு முன்பாக சற்று சோம்பேறித்தனமாக இருந்து விட்டார். நாம் இந்த கோட்டை தொட்டு விட்டோம் என்று. அதற்குள்ளாக பின்பாக வந்த முதாயின் என்ற அந்த மனிதர் ஸ்பானிய ஓட்டப்பந்தய வீரர் என்ன செய்தார்? இரண்டாவது இவான் பெர்னாண்டஸ் என்கின்ற மனிதன் ஓட்டத்தை தொடர்ந்து அந்த கோட்டை முடித்து விட்டான். அப்பொழுது அந்த சூழ்நிலையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு முந்திக்கொண்டு ஓடாமல் தாயை தன்னுடைய தோள் மீது சாய்ந்து அவரை முன்னாக ஓடவிட்டு தங்கப்பதக்கத்தை அவர் பெறும்படி செய்தார். வெற்றி வாய்ப்பை தவறவிட்டீர்கள் என்று நிருபர்கள் அனையாவிடம் கேட்கபோது, முத்தாய் தான் ஜெயிக்க வேண்டும், நான் அல்ல என்று மதிப்பு என்னவாகும் என்று, வெற்றிக்கான மதிப்பு என்ன, பதக்கத்தில் மதிப்பு என்னவாகும், என்னுடைய தாயார் என்னை பற்றி அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பத்திரிகையில் அனையா வெற்றிக்கு பதிலாக நேர்மையை தேர்ந்தெடுத்தார் என்று பிரசுரிக்கப்பட்டது. கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமும் போட்டியும் தான் அதிகமாக காணப்படுகிறது. வாழ்க்கையில் நேர்மையாக நடப்பவர்கள் எப்பொழுதும் போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும். அவர்களுடைய போராட்டத்துக்கு முடிவே இல்லை. நேர்மையாளர்கள் எப்பொழுதும் போராடி கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய ஓட்டத்துக்கு முடிவே இல்லை. ஆகவே தான் இங்கே இஸ்ரவேல் மக்களை நடத்தி வரும் பொழுது அவர்களுடைய வாழ்வு பல நிலையிலே ஒரு அந்நிய தெய்வத்தை வழிபடவும், பொல்லாத தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மக்களை நம்பி போகவும், அவர்களுடைய போதனையில் நடக்கவும் அவர்கள் செவி கொடுத்தபடியினாலே அவர்களை எச்சரிக்கிறார், நீர் அப்படிப்பட்ட மக்களுக்கு செவி கொடுக்காதே என்று. இன்றைக்கு நாம் கடவுள் பார்வையிலே நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சாலமோன் ஞானி சொல்கிறார், நேர்மையாளர்கள் நீதிமான்கள் நேர்மையாய் வாழ்வது என்பது இன்றைக்கு சரியான வாழ்க்கை பாதை மட்டுமல்ல, நேர்மையான ஒரு வாழ்க்கை பாதை. அதை தமக்கு ஆண்டவர் வழங்குகிறார். துரோகிகளினுடைய மாறாட்டமோ ஏமாற்றமோ அவர்களை பாழாக்கும். ஆகவே நம்முடைய நேர்மையை நாம் கைவிடாதபடி எப்பொழுதும் அதை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் பார்வையிலே உத்தமம் நீதியுமாக நடக்கின்ற அந்த சன்மார்க்கனாய் நடந்த யோபுவைப் போல எப்பொழுதும் உண்மையாய் நடக்கும் பொழுது அந்த ஓட்டப்பந்தய வீரர் அவன் தன்னுடைய வெற்றியை தன்னுடைய
அந்த சக வீரருக்கு கெனியா நாட்டைச் சார்ந்த முத்தாயை அவருக்கு விட்டு கொடுத்தது போல நாமும் கடவுளுடைய சமூகத்தில் நாம் போராடுகின்ற போது நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள், நமக்கு விரோதமாக அநீதியாக காரியங்களை நடப்பித்தவர்கள், தேவனுடைய நீதிக்கு விரோதமாக நடந்தவர்கள், இவர்களுக்கு முன்பாக நாம் நேர்மையாய் நடக்க வேண்டும். நேர்மை என்று சொல்லும் பொழுது அது உயர்வை காட்டுகின்றது, ஒழுக்கத்தை காட்டுகிறது, சட்டங்களை காட்டுகிறது. இன்றைக்கு நேர்மைக்கு ஒரு அருமையான அடையாளம் சட்டம். சட்டத்தை மதிக்காதவர்கள் இன்றைக்கு சபையில் இருக்க முடியாது. அது எந்த உலகப்பிரகாரமான சபையாக இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், எதிலும் இருக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், சட்டத்தை மதிக்க இன்ன அளவு இந்த இடத்திலே நீ நிற்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய திருச்சபை சட்டம் சொல்லி இருக்கின்ற போது நாம் அவற்றை மீறி செயல்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுடைய நேர்மையை நாம் என்ன செய்கிறோம்? விலைக்கு விற்று விடுகிறோம், அவமானப்படுத்துகிறோம், கடவுளை மீண்டும் சிலுவையில் அடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு உலக அகதிகள் நாள் என்று கொண்டாடப்படுகிற இந்த நாளில் கடவுளுடைய சமூகத்தில் நாம் நேர்மையாளர்களாக நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அன்பாய் கொடுத்த இந்த அருமையான வாழ்வுக்காக நன்றி. சொற்பகால வாழ்விலே எங்களுக்கு சுக வாழ்வை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நேர்மையாக நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். வாய்ப்பிருந்தும் நாங்கள் நேர்மையை விட்டு தீமையை, பொறாமையை, கண்களின் இச்சை, மாமிச பலகீனத்தை, ஆண்டவரே பெருமைப்பட்டு கொண்ட வாழ்க்கை, ஆண்டவரே இனத்தாலும் ஜனத்தாலும் பதவியாலும் பணத்தாலும் பிறரை அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருந்து எங்களை மாற்றி மீட்டெடுத்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகி கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.